சகலைங்க 3 பேரும் சேர்ந்து பசுபதியை கதிகலங்க வச்சுட்டாங்க. உண்மையாவே விஜய் நிவின் குமரனோட ஆக்டிங் வேற லெவல் பா! செம சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க. வாங்க இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சம்மந்தமே இல்லாம கங்கா காவேரி மேல கோவப்படுறது செம்ம கடுப்பாக தான் ஆகுது. ஏன்னா காவேரிக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. காவேரி தான் விஜய்க்கு பிளான் போட்டு தந்த மாதிரியே தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நம்ம கங்கா பேசுகிறாங்க. கங்காவுக்கு வர வர காவேரி சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா விஜயை ரொம்பவே புகழ்ந்து நம்ம சாரதம்மா பேசுகிறது தான் இதுக்கு மெயின் காரணமே. சம்மந்தமே இல்லாமல் கங்கா இப்போல்லாம் ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுச்சுன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சாரதம்மா ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. வீடு கிடைக்க நம்ம விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு செம கோவம் தான் வருது. குமரன் இன்னுமே வர காணாம், கால் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி கேஷுவலாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த கங்காவுக்கு செம கோவம் வருது. இங்கே காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஜயை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் காவேரி எடுத்து சொன்னாலுமே கங்கா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. இப்போ குமரன் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா ஏங்க்கா இப்படிலாம் பயந்துட்டு இருக்கிற, கண்டிப்பாக மாமா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கங்கா காவேரி 2 பேருமே அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைகிட்ட மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பசுபதி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட ராகவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற பசுபதியை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கதிகலங்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக தான் இருந்தது. சகலைங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இங்கே பசுபதி பார்த்திங்கன்னா பட்ட அசிங்கத்தை கொஞ்சம் கூட மறக்க முடியாமல் அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே ராகவ் இருந்துக்கிட்டு, அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்பவே எனக்காக நீங்கள் கீழே இறங்கி போயிட்டீங்களே, எல்லாம் என்னால் தானே. ராகவ் என்னப்பா பேசுகிற, ஓ மேலே எந்த தப்புமே இல்லை, நீ கண்டதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. அவனுங்க தப்பு பண்ணிட்டானுங்க, உன்னை கடத்தி வச்சு அவனுங்க என்னோட கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்திட்டானுங்க. கண்டிப்பாக அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, நானும் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, நீங்கள் அவனுங்கள ஒரு வழி பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் சபதம் போட, இங்கே பசுபதி ஒரு பக்கம் சபதம் போட அப்படின்னு போயிட்டுருக்குது. இங்கே ராகினி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விஷயத்தை கேட்டு நம்ம ராகினியுமே பயங்கர கோவப்படுறாங்க. அந்த காவேரிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் உங்களை கை நீட்டி அடிச்சிருப்பா. இது எல்லாத்தையும் காரணம் அந்த விஜய் தான். விஜய் இப்போது காவேரி கூட இருக்கனால தான் அவள் இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கிறா. அந்த காவேரியை பாருங்கள் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே ராகினி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே விஜயகுமரன் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே இங்கே நம்ம சாரதம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. குமரனுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து கங்கா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு செம்ம கோவத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜயகுமரன் கிட்ட நம்ம சாரதா பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, இந்த வீடு மறுபடியுமே எனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, அந்த பசுபதி கிட்டேருந்து வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வீடு கிடைச்சதில் ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி கூட சொல்கிறாங்க. உடனே விஜயகுமரன் இருந்துக்கிட்டு, ஏங்கத்தான் இப்படிலாம் நன்றியெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம விஜய் தான். விஜய் மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. விஜய் தான் ஐடியா கொடுத்தாரு. விஜய் எப்படினாலும் வீட்டை உங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னதை கேட்டு இங்கே நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. ஒரு மாதிரி சேட் ஆயிடுறாங்க. இதை பார்த்த விஜய் இருந்துக்கிட்டு, என்னங்கத்த ஏன் இப்போ எதையோ நினச்சி கவலைப்படுறீங்க, இனி எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்தை, உங்கள் கூட தான் நாங்கள் இருக்கோம்ல. இதுக்கப்புறம் அந்த பசுபதியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. உங்களுக்கு எதுனாலும் பிரச்சனையை உண்டு பண்ணானா அவ்வளோதான், நாங்கள் அவனை உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, இல்லைப்பா உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டுல, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க. நான் நேற்று தான் இதை உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் மறுநாளே எனக்காக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டீங்களே. இப்படிப்பட்ட பையனை நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்திட்டேனே, ஒதுக்கி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்ட, அத்தை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் நிலமையில யாராக இருந்தாலுமே அப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நான் தான் தெரியாதனமாக கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன் த, அதனால தானே நீங்கள் கோவமாக இருந்தீங்க. உண்மையாக சொல்கிறேன் த, நீங்கள் எனக்கு அம்மா அம்மா தான் சரிங்களா.
கான்ட்ராக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் கல்யாண விஷயத்தில். நான் எப்போ காவேரியை மனசார காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து உங்களை நான் என் அம்மா ஸ்தானத்தில் தான் பார்க்குறேன் இப்போ வரைக்குமே. என் மேலே நீங்கள் கோவமாக இருந்தப்போலாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களை நான் அம்மாவாக பார்த்தேன். அம்மா பாசம் இல்லாமல் நான் ரொம்பவே தவிச்சிருக்கிறேன். உங்ககிட்ட வந்து எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் என்ன ஒவ்வொரு தடவையும் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா பார்த்துக்குவீங்க. அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் தான். ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. எங்கள் சாரதா இருந்துக்கிட்டு மறுபடியுமே இங்கே விஜய்கிட்ட வந்து நன்றியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அத்தை, இதுக்கப்புறம் நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தம்பி, என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன்? அப்புறம் நான் உங்கள் பையன் தானே, பையன்கிட்ட யாராச்சும் நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா, சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து இங்கே நம்ம சாரதாம்மா வந்து சொல்ல, இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஏன்பா அந்த பசுபதி ரொம்பவே மோசமானவன்ப்பா, என்னதான் வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலுமே ஒரு பக்கம் மனசு அப்படியே படபடன்னு தான் இருக்குது. அவன் எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி, இங்கே பாருங்க, எதுக்காகவும் நீங்கள் கவலையே படாதீங்க. 3 சிங்கம் இருக்கிறோம், சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை அந்த பசுபதி அசைக்க கூட முடியாது. ஏன் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கொள்ளு பேரன் பேத்தியை வந்து கொஞ்சுறதான் உங்களுக்கு வேலையே, மற்ற எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியோட வாயை நம்ம விஜய் அடைச்சிடுறாரு. இங்கே குமரன் விஜய் வந்ததுமே காவேரி போயிட்டு கங்காவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்டு இங்கே கங்கா வந்து அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல். இங்கே காவேரி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு விஜயும் அம்மாவும் இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, மாமா உங்களுக்காக அக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிட்ட பக்கமாக போயிட்டு அப்படியே நைஸாக வந்து சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம மறந்துட்டோமே கங்காவையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் இருந்துக்கிட்டு கங்காவை பார்க்க அப்படியே கங்கா முறைச்ச மணி நிற்கிறாங்க. நீங்கள் வாங்க ரூமுக்கு, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி, இன்னைக்கு நான் செம்மையாக மாட்டிக்கிட்டேன், சரி நான் போயிட்டு கங்காவை சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாரதாம்மா விஜயகுமரன் கிட்ட சீக்கிரம் சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரவங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க ரூம்குள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் ரூம்குள்ளே போனதுமே இங்கே நம்ம கங்கா வந்து கும்மி அடிக்காத குறை தான், அந்தளவுக்கு வெளுத்து வாங்குறாங்க குமரனை. அப்படியே செம்மையாக திட்டுறாங்க. என்ன கங்கா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக அப்படிலாம் திட்டுற, எதுக்காக இப்படிலாம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஜய் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த பசுபதியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவன் எவ்வளோ மோசமானவன், இப்போ நம்ம என்ன நிலமையில இருக்கிறோம், ஆல்ரெடி அவன் கோவத்தில் நம்ம கடையவே அடித்து நொறுக்கிட்டான், அதுலேருந்தே நம்ம இன்னும் மீண்டு வர முடியல, அதுக்குள்ளேயும் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், இந்த மாதிரி டைமில் அவனை இவ்வளோ சீண்டி பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இருப்பானா, பாருங்கள் மறுபடியுமே அவன் இதனால பிரச்சனை பண்ண தான் செய்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேற என்ன பண்ணுறது தெரியல கங்கா, அவன் பண்ணது ரொம்பவே தப்பு தானே, அத்தை அந்த வீட்டு மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தாங்க, அது போனதுலேருந்து அத்தை முகத்தை என்னால் கூட சரியாக கூட பார்க்க முடியல, அவங்க முகத்தில் அப்படியே வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு, நம்மளுக்காக தான் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்கல. இப்போ பாரு, வீடு மறுபடியும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எல்லாரையும் விட அத்தைக்கு தான் இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஏன்னா மாமா அத்தை கூட இல்லை, அவர் ஞாபகார்த்தமாக அந்த வீடு மட்டும்தான் அத்தைக்கு இருக்குது, வேற எதுவுமே இல்லை, சரியா? அது அவங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி. அவங்க விஜய்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் வந்து அவர் தான் இந்த விஷயத்தில் முடிவெடுத்தது, அவர் தான் பிளான் பண்ணது எல்லாமும். உண்மையாகவே விஜய்க்கு நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் கங்கா, நீ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, தேவையில்லாமல் கோவப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு குமரனை பிடிச்சி செம்மையாக திட்ட தான் செய்கிறாங்க. சும்மா எதுனாலும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அவருக்கு என்ன, இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிவிட்டு பேசாமல் போயிடுவார், இதனால் பாதிக்கப்படுறது யார், நம்ம குடும்பம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன கங்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், உங்கள் மேலே அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறேன், விட்டால் உங்களை அடிக்கிறது கூட நான் தயங்கவே மாட்டேன், அப்படி ஒரு இதில் தான் இருக்கிறேன், அத்தனை டைம் ஃபோன் போடுறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேறீங்க. காவேரி ஒரே ஒரு டைம் தான் விஜய்க்கு கால் பண்ண, அடுத்த செகண்டே விஜய் வந்து கால் அட்டன் பண்ணார். இதுதான் உங்களெல்லாம் என்னத்தை தான் சொல்ல, என்னதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரிக்கங்கா, விடு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியாக, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம், சரியா? எந்த பிரச்சனையும் வராது, கொஞ்சம் நம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனால பிரச்சனை வரட்டும், அப்புறம் பாருங்கள் என்னோட சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டு சொல்லு. எப்படியோ குமரன் கங்காவை சமாளிச்சுட்டு அப்படியே பெருமூச்சு விடுறாரு. ஏதோ பெரிய புயலே ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம காவேரி நம்ம விஜய் அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க ரொம்பவே சந்தோஷத்தில். என்ன காவேரி செம ஹாப்பி மூடில் இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டே கேட்க, ஆமாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த வீடு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? பார்த்தீங்களா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அம்மா அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாங்க. இப்போ கூட பாருங்கள் அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இப்போ தான். ஏன்னா இல்லைன்னா அம்மா கண்டிப்பாக அந்த வீடை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அதனால தான் அத்தைக்கு எப்படினாலும் நான் அந்த வீட்டை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் பண்ணேன். உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமும் பறந்துடுச்சு. ஆனாலும் ஒரு ஓரத்தில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த பசுபதியை வந்து நம்ம ரொம்பவே சீண்டி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா? இல்லை கண்டிப்பாக இதனாலும் பிரச்சனை பண்ணுவானான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரியுமே வந்து புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் காவேரி, ஃபீல் பண்ணாத சரியா? வயித்துல நம்ம குட்டி பாப்பா இருக்குதுல்ல, நீ கண்டதையே யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தனா பாப்பா எப்படி உள்ளக்கு சந்தோஷமா இருக்கும்? மாமா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இதுக்கு முன்னாடி தான் மாமா உன்னை தள்ளி இருந்தேன், இப்போ உன் பக்கத்துலேயே வந்து இருக்கிறேன். இதுக்கப்புறம் நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏங்க அந்த பசுபதியை அரைஞ்சதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே ஏதோ மனசுல உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்தது. அந்த பசுமதி முகத்தை பார்க்கணுமே, செம்ம காமெடியாக இருந்தது. அவ்வளோ ஒரு கோபம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா வந்து சாப்பிட கூப்பிட கூப்பிட வராங்க விஜய் காவேரியை. வாங்கப்பா டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியுமே வந்து சாப்பிட குமரன் கங்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் நடந்த எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பசுபதியோட முகத்தை பார்க்கணுமே அப்படிதான் கதறி அழுகிறான். பையன் மேலே அவ்வளோ பாசம் போல. நாங்கள் அப்படியே அவன் அழுகிறத பார்த்து செம்மையாக ரசித்தோம். அவனுக்கு மட்டும்தான் வலிக்கும், மற்றவங்களுக்கு வலிக்காத மாதிரிலாம் அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் நம்ம குடும்பத்துக்கு. அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஆப்பு வச்சாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாட்டி எல்லாரும் இதெல்லாமா நடந்துச்சு? பசுபதி என்ன அழுதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அழுதானாவா பாட்டி? கதறி கதறி நாங்கள் அழுக விட்டுட்டோம்ல. அவன் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான் இந்த நாளை. அந்த அளவுக்கு அவனை நாங்கள் வந்து வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஜாலியாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே வழக்கம் போல் நம்ம கங்கா குமரன் வந்து கடைக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்டார்டிங் எடுத்ததுமே பசுபதி வந்து குமரனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே வந்து கடைக்கு வந்து ஆள் அனுப்பிச்சி விட்றாரு. இந்த தடவை கடையவே தரமட்டமாக ஆக்கிடணும். அந்த குமரன் வந்து அப்படியே எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு வந்து அவனுக்கு ஒரு பெரிய அடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களையுமே பார்த்திங்கன்னா அங்கே கடைக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ராகினி வந்து வராங்க வீட்டுக்கு. ராகினியை பார்த்ததும் இவ எதுக்கு இப்போ இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. இங்கே ராகினி வந்துட்டு எல்லாருக்கூடையுமே சண்டை போடுறாங்க. ரொம்பவே கேவலமாக திட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருப்பீங்க? காவேரி, எங்கள் அப்பாவை அடிக்கிற அளவுக்கு உனக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் அப்பனையும் அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன், இப்போ எதுக்காக வந்த? என் கையாலேயே அடி வாங்காத, பேசாமல் போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அடிப்பியா? அடிடி அடிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இருந்துக்கிட்டு சொல்ல, இங்கே நம்ம காவேரி ராகினி கன்னத்திலே பலார் பலார்னு 2 அறையை விட்டாங்க. என்னையா அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இருந்துக்கிட்டு கேட்க, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? இப்போ எதுக்காக தேடி வந்து அடி வாங்குற? பேசாமல் போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் அப்பா பாரு உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டார். அவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க. என் தம்பியை கடத்தி வச்சு எங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டீங்க. கால்லெல்லாம் விழுக வச்சுருக்கிறான் உன் புருஷன். என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிங்களா? இனிமே தான் இருக்குது. என் அப்பா ரொம்பவே மோசமானவர். நீங்கள் அவரோட கேரக்டர் இன்னும் முழுசாக பார்க்கல. இதை விட அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சதை பாருடி. இதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தேவையில்லாமல் என் கையால் அடி வாங்கியே சாகாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்ல இங்கே ராகினி இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு பயங்கர கோவத்தில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் வந்து கடையை போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியலை. கங்கா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கடையவே பார்த்திங்கன்னா தரமட்டமாக ஆக்கிடுறாங்க.
வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கிட்டேயுமே வந்து கால் பண்ணி பேசிட்டு இங்கே அந்த ஆளுங்க கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நமக்கு அங்கே குமரன் பிடிச்சி திட்டுறாங்க. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், கேட்டிங்களா? இப்போ பாருங்கள் அந்த பசுபதி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் காரணம் அந்த விஜய் காவேரி தான். வீட்டில் போயிட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க குமரனையுமே நல்லாவே வந்து திட்டிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க நம்ம கங்கா. கூடவே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம குமரனுமே வந்து கிளம்பி போகிறாங்க. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படினாலும் இந்த கடையை வச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து நினச்சாரு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்கே விஜய் ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிடறாரு. இங்கே காவேரி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பளக்கட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க, கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாரதா பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாரதா வந்து நம்ம விஜயை ரொம்பவே புகழ்ந்து வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி பையனை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைப்பா, பார்த்ததே இல்லைங்க அத்தை. என் காலை கூட பிடிச்சி அந்த தம்பி வந்து சுளுக்குருவி விட்டுச்சு. எந்த பையன் இப்போ இருக்கிற காலத்தில் காலெல்லாம் பிடிப்பான்? அந்தளவுக்கு விஜய் தம்பி வந்து ரொம்பவே நல்ல பையன். அவருக்கு ரொம்பவே பெரிய மனசு தான். நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கங்கா வர இங்கே நம்ம சாரதாம்மா விஜயை புகழ்ந்து பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே பயங்கர கோவப்பட்டு அடைச்சி வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன கங்கா என்ன பேசுகிற, கொஞ்சம் பொறுமையாக இரு, கோவப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்க, கடையே தரமட்டமாக ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் காவேரி நீங்கள் தான். இப்போது என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இந்த கடையை வச்சு தான் நம்ம குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ இதுவும் இல்லை. இப்போ ரொம்பவே சந்தோஷமாக படிப்படியாக சொன்னேன் அந்த பசுபதி கிட்ட, வேணாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இப்போ கூட விஜய் அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கே உங்கள் பணக்கார மாப்பிள்ளை? இப்போ அவர் என் கண்ணு முன்னாடி இருந்தாருன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் அந்த தம்பிக்கிட்ட பேசுகிறாடி, தயவு செஞ்சு பாவம் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தான் நிற்கிறோம். வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் நிற்கிறோம். வயிற்றில் நான் குழந்தையோட இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நிற்கிறோம். நீங்கள் என்ன இப்போ கூட அவர் வருத்தப்படுவார் இவர் வருத்தப்படுவார்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை பிடிச்சி கங்கா வந்து திட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட புத்திமதி சொல்ல மாட்டியா? இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பசுபதி எதுவுமே பண்ண மாட்டான், இதுக்கப்புறம் நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசினேன். இப்போ பாரு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட போயிட்டு வந்து கங்கா வந்து சண்டை போடுறாங்க. நீ பேசுகிறத பார்த்தா நான் தான் விஜயை போய்ட்டு இப்படிலாம் செய்யுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ட மாதிரியே பேசுகிறக்கா. எனக்கு இந்த விஷயமே தெரியாது, எனக்கு லேட்டாக தான் தெரியும். என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? விஜய் மேலே கூட எந்த தப்புமே இல்லை. அம்மா வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த வீட்டை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமும் பண்ணார். நமக்காக தானே அவர் பண்ணார். நீ சும்மா அவரை எதுவும் வந்து தப்பாக பேசாத, எனக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா? இப்போ நான் என்ன நிலைமையில நிற்கிறேன், இப்போ கூட உன்னோட புருஷனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னா காவேரி நீ வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாக்கா, சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். அவர் நிறையா அசிங்கப்பட்டுட்டாரு, நிறையா கஷ்டப்பட்டுட்டாரு நம்ம குடும்பத்துக்காக. ஏன்னா பசுபதி வந்து அந்தளவுக்கு விஜய்க்கு வந்து டார்ச்சர் கொடுத்துட்டாரு. அவர் ஸ்டேஷன் வரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்துட்டார். இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லு? அவர் ரொம்பவே தங்கமானவர். அவரை பற்றி நீ எதனாலும் பேசினா எனக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா வந்து காவேரி பேசுகிறத கேட்டு பயங்கர கோவப்பட்டு இங்கே காவேரி எப்படி வந்து ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி மேலே கை வைக்கிறாங்க. காவேரி அப்படியே வந்து கீழே விழுந்துறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம விஜய் வந்து வராரு. எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே காவேரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரியை பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம கங்காவுமே வராங்க. கங்காவுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை. நீ எழுந்து வாடி, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே ஒரு இதில் இருக்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு ஏன்டி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. நான் என்ன மோசமாக நடந்துக்கிட்டேன்? நான் சும்மா தான் அவன் மேலே வந்து இப்படி லைட்டாக கையை வச்சு அவள் கீழே பொசுக்குன்னு விழுந்துட்டா. இது கூட பிரச்சனையை சமாளிக்க ஆக்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க ஹாஸ்பிட்டல்லையே. இதை கேட்ட விஜய் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. கோதாவரி, நீங்கள் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. உங்கள் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையை வச்சுருந்தேன், ஆனால் எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டீங்க. நீங்கள் வாயை மூடுங்க, எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கங்கா கண்டிப்பாக மேலும் மேலும் காவேரி கிட்ட வந்து பிரச்சனை செய்வாங்க. அதனால நம்ம விஜய் காவேரி கூட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கே போயிடலாம், இல்லை தனி கொடுத்துன போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.